வெந்தயக்கீரைகள் இரும்புச்சத்து பொருட்களை அதிக அளவில் கொண்டு உள்ளன. இரும்பு சத்து பொருட்கள் உடலில் ஏற்படும் இரத்த சோகை வராமல் தடுப்பதோடு உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகின்றன. வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி வதக்கி 2 டம்ளர் தண்ணீர் விட்டு 1 டம்ளர் அளவிற்கு காய்ச்சி காலை மாலை அரை டம்ளர் வீதம் உண்டு வந்தால் நெஞ்சுவலி பூரணமாக குணமாகும். உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் வெந்தயக்கீரை சாப்பிடலாம். இதன் குளிர்ச்சி தன்மை உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும். கபம், சளி உள்ளவர்கள் வெந்தயக்கீரை சாப்பிட்டால் விரைவாக குணமடையலாம். வெந்தயக்கீரையை வேக வைத்து வெண்ணெயில் வதக்கிச் சாப்பிட்டால் பித்தத்தினால் வரும் மயக்கம் சரியாகும். 10 கிராம் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து சிறிதளவு சோம்பு, உப்பு சேர்த்து அரைத்து மோரில் கரைத்து சாப்பிட வயிற்றுப்போக்கு தீரும். வெந்தயக்கீரைகளை தினசரி உணவில் சேர்ப்பது உடலில் ஏற்படும் புரத குறைபாட்டை போக்கி வலிமை சேர்க்கும். மேலும் கண்பார்வை குறைவு நோய்கள் இருப்பவர்கள் வெந்தயக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்பார்வை அதிகரிக்கும். வெந்தயக்கீரை நரம்பு தளர்ச்சியில் இருந்து மீண்டு வர உதவும். அதனால் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இது ஓர் சிறந்த மருந்தாகும். கீரையில் உள்ள புரத பொருட்களான சாப்போனின், மியோகலேஜ் போன்றவை பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. வெந்தயக்கீரையில் ஏ வைட்டமின் சக்தியும் சுண்ணாம்பு சத்தும் இருப்பதால் இதை சாப்பிடும் போது மாரடைப்பு, கண் பார்வை குறைபாடு, வாதம், சொறி சிரங்கு, இரத்த சோகை ஆகியவை குணமடையும். வெந்தயக்கீரையின் தண்டை அரைத்து மோருடன் குடித்து வர வயிறு தொடர்பான பிரச்சினைகள் தீரும். வெந்தயம் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகளைப் போக்கும். வெந்தயக்கீரை புதிய பாலூட்டும் தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்கிறது. பிரசவ வலி மற்றும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலிகளை குறைக்கிறது. மேலும் வயிற்றில் ஏற்படும் அலர்ஜி, குடல் அலர்ஜி, குடல் அல்சர் போன்றவற்றை தடுப்பதோடு இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. கெட்ட சுவாசத்தை தடுக்கிறது. இத்தகைய வெந்தயத்தின் மருத்துவ பயன்கள் குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். வெந்தயம் என்பது மெத்தி என்ற பெயரில் இந்தியாவில் அழைக்கப்படுகிறது. அதன் விதைகள் மற்றும் அதன் இலைகள் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாக உள்ளது. நமது உடம்பை குளிர்ச்சியாக வைப்பதற்கு வெந்தயம் மிகவும் உதவி புரிகிறது. இது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்றபடி வளரும் மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை செடியாகும். மேலும் வெந்தயக்கீரைகள் இரும்புச்சத்து பொருட்களை அதிக அளவில் கொண்டு உள்ளன. இந்த இரும்பு சத்து உடலில் ஏற்படும் இரத்த சோகையை வராமல் தடுப்பதோடு உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குகின்றன. வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி வதக்கி 2 டம்ளர் தண்ணீர் விட்டு 1 டம்ளர் அளவிற்கு காய்ச்சி காலை மாலை குடித்து வர நெஞ்சுவலி பூரணமாக குணமாகும். உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் வெந்தயக்கீரை சாப்பிடலாம். இதன் குளிர்ச்சி தன்மை உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கும். கபம், சளி உள்ளவர்கள் வெந்தயக்கீரை சாப்பிட்டால் விரைவாக குணமடையலாம். வெந்தயக்கீரையை வேக வைத்து வெண்ணெயில் வதக்கிச் சாப்பிட்டால் பித்தத்தினால் வரும் மயக்கம் சரியாகும். 10 கிராம் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து சிறிதளவு சோம்பு, உப்பு சேர்த்து அரைத்து மோரில் கரைத்து சாப்பிட வயிற்றுப்போக்கு தீரும். வெந்தயக்கீரைகளை தினசரி உணவில் சேர்ப்பது உடலில் ஏற்படும் புரத குறைபாட்டை போக்கி வலிமை சேர்க்கும். மேலும் கண்பார்வை குறைவு நோய்கள் இருப்பவர்கள் வெந்தயக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண்பார்வை அதிகரிக்கும். மேலும் வெந்தயக்கீரை நரம்பு தளர்ச்சியில் இருந்து மீண்டு வர உதவும். அதனால் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு இது ஓர் சிறந்த மருந்தாகும். கீரைகள் என்றாலே மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது என்றாலும் இந்த வெந்தயக்கீரையை வேக வைத்து அதனுடன் தேன் கலந்து கடைந்து சாப்பிட்டால் வயிறு சுத்தமாகும். குடல் புண்களும் குணமாகும். உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனையை சரி செய்கிறது. வெந்தயக்கீரையை வெண்ணெயில் வதக்கி சாப்பிட்டால் வயிறு உப்பசம், பசியின்மை போன்ற வயிறு கோளாறுகள் நீங்கும். இந்த கீரையின் தண்டு கூட மருத்துவ குணம் கொண்டது. வெந்தயக்கீரையின் தண்டை அரைத்து மோருடன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வெந்தயக்கீரையை நெய்யுடன் கலந்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் தொண்டைப்புண், வாய்ப்புண் ஆகியவை விரைவில் ஆறும். உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வெந்தயக்கீரை பெஸ்ட் சாய்ஸ். காரணம்,
மிக மிக குறைவான கலோரிகளே இதில் உள்ளதால் எடையை குறைக்க உதவும். கண் பார்வை பிரச்சனைகளையும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளையும் இந்த கீரை சரிசெய்யக்கூடியது. முக்கியமாக பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுவதில் இந்த கீரையின் பங்கு அபரிமிதமானது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த கீரையை அடிக்கடி சமைத்து தந்தால் பால் உற்பத்தி பெருகும். அல்லது கஞ்சியில் வெந்தயத்தை சேர்த்து காய்ச்சி தந்தாலும் பால் சுரக்கும். இந்த வெந்தய விதைகளில் வெந்தய குழம்பு, வெந்தய தோசை செய்யலாம் என்றாலும் வெந்தயத்தில் களி செய்யலாம். இந்த வெந்தயக்களி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, கண் பார்வை கோளாறு, வாதத்தை சரி செய்கிறது. ஹீமோகுளோபின் பிரச்சனையை சரி செய்கிறது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது. இந்த கீரை குளிர்ச்சி என்பதால் முடி கொட்டுவதை தடுக்கிறது. வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து நைசாக அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும். முளைகட்டிய வெந்தயக்கீரை. வீட்டு சமையலறையில் பயன்படுத்தும் வெந்தயத்தை சிறிதளவு எடுத்து தேங்காய் தொட்டியில் மணல் இட்டு அதில் தூவி நீர் விட்டு முளைக்க செய்யலாம். அதுவே ஒரு வாரத்திற்குள் நமக்கு தேவையான வெந்தயக்கீரை பயன்படுத்துவதற்கு உதவும். சுத்தமான முறையில் தயாரிக்கும் எளிய முறையில் நம் வீட்டிலேயே தயாரிக்கும் இந்த முறையானது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியதாகும். ஆகவே வீட்டிலேயே இதை முளைக்கட்டி பயன்படுத்துவது மிகச் சிறந்தது.